வணக்கம். நாம் இலங்கை ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறோம். இப்பொழுது பார்க்க போவது மானாவயிரி ராமலிங்கம் சிவன் கோவில். ஈழத்து லிங்காஷ்டகத்தில் 180 வரிகளில் 170 கோயில்கள் வருகின்றன. யாவும் ஸ்ரீலங்காவில் உள்ளன. கோணேஸ்வரத்தில் மாதுமை லிங்கம், கேதீஸ்வரத்தில் கௌரி லிங்கம், முன்னேஸ்வரத்தில் வடிவு லிங்கம், நகுலேஸ்வரத்தில் நகுலலிங்கம், சந்திரசேகர ஈஸ்வர லிங்கம், ஈஸ்வர முனி எல்லாளனின் லிங்கம், சிவனொளி பாதத்தில் சுமண லிங்கம், சிவகிரி காசியப்பனின் லிங்கம். இலங்கை முழுதும் லிங்கங்கள் உள்ளன. 80க்கும் மேற்பட்டது அழிந்துவிட்டது. முன்னேஸ்வரம் 18 மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடம். சிலம்பு விழுந்த பீடமாகவும் இது கருதப்படுகிறது. இலங்கையில் பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்கின்றன. முன்னேஸ்வரம் சிலாபம், நகுலேஸ்வரம் கீரிமலை, திருக்கோணேஸ்வரம் திருக்கோணமலை, திருக்கேதீஸ்வரம் மன்னார், தொண்டேஸ்வரம் மாத்தறை. மானாவேரி ராமலிங்கம் சிவன் கோவிலை பற்றி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மானாவேரி என்பதுதான் ஸ்ரீராமபிரான் ராவணனுடன் போரிட்டு வென்ற பிறகு சிவலிங்கம் முதலாக பிரதிஷ்டை செய்த தலம். ராமேஸ்வரத்தில் மற்றொரு லிங்கம் இருக்கிறது. மானாவேரியில் லிங்கம் ராமலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ராமபிரான் ராவணனை கொண்டதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. அதனால் சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்து தன்னுடைய அந்த தோஷத்தை தீர்த்து விட்டார். மானாவேரி என்பது மணலால் செய்யப்பட்டது. மணலை சிவலிங்கமாக அமைத்து அதை பூஜை செய்தார் ராமபிரான். நாட்பட அந்த மணல் இறுகிற்று. அந்த மானாவேரி ராமலிங்கம் அது சிவன் கோவிலாக இப்பொழுதும் மிளிர்கிறது. இப்படியாக அந்த சிவலிங்கம் அழகுடன் ராமனால் நிறுவப்பட்டு இன்றும் எல்லா பக்தர்களும் வணங்கும்படி ஒளியுடன் காணப்படுகிறது. இதற்கு பிறகு மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் ராமலிங்கம் சிவன் கோயிலை காணலாம். திருக்கேதீஸ்வரம் சிவன் கோயிலின் மூலவர் திருக்கேதீஸ்வரர், கேதாரீஸ்வரர் என்றும் வழங்கும். அம்மன் கௌரி, தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் பாலாவி, மன்னார் மாவட்டம். கேத்து பகவான் இந்த கோவிலுக்கு வந்து தவம் இருந்து பூஜை செய்து இறைவனை வழிபட இறைவனும் அம்மை அப்பராக வந்து அவருக்கு காட்சியளித்தார். அதனால்தான் திருக்கேது ஈஸ்வரம் என்றாகி திருக்கேதீஸ்வரமாக ஆகியிருக்கிறது. தேவார நாயன்மார்களால் போற்றப்பட்ட தலம். திரேதாயுகத்தின் போது மண்டோதரியின் தந்தையான அசுர கட்டிட கலைஞன் மயன் என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. நாரதர், அகத்தியர், பிருகு முனிவர் போன்ற முனிவர்கள் வழிபட்ட தலம். இக்கோயில் மாதோட்டம் நகரில் அமைந்துள்ளது. சூரபத்மனின் மனைவியின் பேரனார் துவட்டா. அவன் பிள்ளை பேரின்றி திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கேதீஸ்வரத்தானை வழிபட்டு பிள்ளை பேறு பெற்றார் என்று கூறுவர். இது துவட்டா எனவும் பெருநகரமாக வளர்ந்ததால் மா துவட்டா எனவும் வழங்கி வந்து இத்தலத்து தீர்த்தத்தில் நீராடி இறுதிக்கடன் புரிவோருக்கு புண்ணியம் கிட்டும். பிரம்மஹத்தி போன்ற பாவம் தொலையும். இது நாகர்கள் வழிபாட்டு தலம் என்று கூறுவர். இக்கோயிலுக்கு நாகநாதர் என்ற பெயரும் விளங்குகிறது. சோழ பாண்டிய மன்னர்கள் கூட கோயில் திருப்பணி செய்துள்ளார்கள். இத்தலம் துறைமுகமாகவும் அமைந்துள்ளது. மற்ற 4 ஈஸ்வரங்கள் இலங்கையை 4 திசைகளிலும் காவல் காக்கின்றன. அவைகள் நகுலேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், தொண்டேஸ்வரம். சிவன் பெயர் மகாபலேஸ்வரர், பிராணலிங்கேஸ்வரர், ஆத்மலிங்கேஸ்வரர். சிதம்பரத்தைப் போல 40 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இத்தலம். சோழர் காலத்தில் மாதோட்டத்து ராஜராஜபுரம் என வழங்கிய பகுதி. மண்ணோடு மண்ணாய் போன திருக்கேதீஸ்வரத்தை ஆறுமுக நாவலர் புதுப்பித்தார். திருப்பணி வேலைகள் செய்யும்போது புதைந்த சிவலிங்கம்
நந்தி, விநாயகர் திருவுருவங்கள் கிடைத்தன. அங்கே கிடைத்த மிகப்பெரிய சிவலிங்கமே இன்றைய மகாலிங்கம். எடுக்கும்போது பழுது ஏற்பட்டதால் பிரகாரத்தில் ஒதுக்கமான இடத்தில் எழுந்தருளச் செய்தனர். திருஞான சம்பந்தர் சுந்தரர் பதிகம் பாடிய திருப்பதிகம். இது ராஜராஜேஸ்வர மகாதேவன் கோயில் என அழைக்கப்பட்டது. இக்கோயிலில் மிகப்பெரிய அளவிலான சோமாஸ்கந்தர் உற்சவமூர்த்தி உள்ளது. இது சோழர் காலத்தில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்றொரு சிறிய சோமாஸ்கந்த மூர்த்தியும் இருக்கின்றது. விநாயகர், சுப்பிரமணியர், பிட்சாடனர், ஆறுமுக சுவாமி, நடராஜர் மற்றும் 63 உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். மகாவிஷ்ணு, சேக்கிழார், சமயக்குறவர், சந்தானக்குறவர்கள், பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள், சூரிய சந்திரர்கள் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி வடிவம் மிக பெரிதாக உள்ளது. கோயிலுக்கு சிறிது தூரத்தில் கோயிலின் தீர்த்தமான பாலாவி தீர்த்தம் உள்ளது. இந்த பாலாவி தீர்த்தத்தில் குளித்தால் பிரம்மத்தி தோஷம் தீரும் என்றும், இறுதி கடன் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் வரலாறு கூறுகிறது. திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். திருநாவுக்கரசர் தமது திருத்தாண்டகத்திலும், சேக்கிழார் தமது பெரிய புராணத்திலும் இத்தலத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மூவரென விருவரென முக்கண்ணுடைய மூர்த்தி, மாவின் கனி தூங்கும் பொழின் மாதோட்ட நன் நகரில், பாவம் வினை அறுப்பார் பயில் பாலாவியின் கரைமேல், தேவன்னனை ஆழ்வான் திருக்கேதீஸ்வரத்தானே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். பண்டு 4வருக்கு அறம் உரைத்த அருளி, பல் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனார் கடல் இடங்கை தொழ காதலித்துறை கோயில், வண்டு பண்சியும் மாமலர் போழில் மங்கிய முடு மாதோட்டம் தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் கேதேஸ்வரம் அதுதானே என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார். மகாபாரதத்தின் நாயக்கனும் கிருஷ்ணனின் உறவினனும் சீடனுமான அர்ஜுனன் தெற்கே தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட போது திருக்கேதீஸ்வரத்திற்கும் வருகை தந்தான் என்பது ஐதீகம். இந்த யாத்திரையின் போதுதான் அவன் மாந்தோட்டத்தை அடுத்த பகுதியை ஆண்டு வந்த நாக இளவரசியான அல்லி அரசாணியை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. மன்னார் தீவை அடுத்து இலங்கை நிலப்பரப்பில் காணப்படும் இடிபாடுகள் அல்லியின் கோட்டை என்று குறிப்பிடப்படுகின்றன. இலங்கை இந்துக்களின் வேண்டுதலின்படி காசியில் இருந்து புகழ்பெற்ற சிவலிங்கம் ஒன்று திருக்கேதீஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டி கொடுக்கப்பட்டதாகவும், அதுவே தற்பொழுது ஆதி மூலமாக வழிபட்டு வருவதாகவும் ராமேஸ்வரத்தில் உள்ள பதிவுகள் சான்றாக உள்ளன. பல நாட்டவர்களால் சிதைக்கப்பட்ட இந்த கோவில் புதிக்கப்பட்டு ஆகஸ்ட் 1952 குடமுழுக்கும் செய்விக்கப்பட்டது. இன்றைய திருக்கேதீஸ்வரம் கிழக்கு நோக்கி எழில்மிகு ராஜகோபுரத்தோடு ஒளி வீசுகின்றது. கோபுரத்தோடு மறைவினாற் போல பெரிய மணிமண்டபமும் ஒய்யாரம் எழுந்து ஒளி பரப்புகிறது. வாசலில் பெரிய நந்தி எம்பெருமான் காவல் புரிகின்றார். அருகில் தெற்கு நோக்கியவாறு மிகப்பெரிய அளவில் சிவசிவ மண்டபம் அமைந்துள்ளது. மண்டபத்தின் முகப்பில் காரியாலயம், நீர்த்தொட்டி முதலியன அமைந்துள்ளன. அங்கே அர்ச்சனை பொருட்கள், தேவஸ்தான வெளியீடுகள் பெறுவதற்கான வசதியும் உள்ளன. இந்த வழிப்பிரகாரம் பொன்னாச்சி மரங்களாலும் வேப்ப மரங்களாலும் பொலிவு பெறுகிறது. கௌரி அம்பாள் தெற்கு நோக்கி அழகாக எழுந்தருளியுள்ளார். அடுத்து நாம் பார்க்க போவது ராமசேத்து பாலம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.